ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பன்னீர் குருச்சன். இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். இதுக்கு சப்பாத்தி சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா அருமையாக இருக்கும். தேவையான பொருட்கள்: ஒரு 1 தக்காளி, 2 வெங்காயம் அண்ட் ஒரு ஆஃப் கேப்சிகம். நம்ம இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இப்போ இதில் பன்னீர் போட போகிறேன். நான் இந்த ஷேப்பில் பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை இப்போது நம்ம 2 பக்கமும் ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் வர மாதிரி. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே பேனில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் விட்டுக்கலாம். அதில் ஒரு ஆஃப் ஸ்பூன் ஆஃப் ஜீரகம், அதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஆனியன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ப்ரௌனிஷ் ஆக வேண்டாம், டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். இந்த மாதிரி. இப்போ நம்ம இதில் ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மெல் போகணும். இப்போ நம்ம இதில் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். டொமேட்டோஸ் பார்த்திங்கன்னா நான் நீட்டாக வாக்கத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதுக்குள்ளே இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த ஃப்ளஷஸ் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இது அந்த டிஷ்ஷுக்கு தேவையான கரெக்டான புளிப்பை தரும். இல்லைன்னா டிஷ் அதிகமாக புளிப்பாயிடும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இதில் 1/2 டீஸ்பூன் ஆஃப் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஆஃப் வீட்டு மிளகா பொடியை ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் தனியாகவும் மிக்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் தனியாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் மிளகா பொடியும் 2 ஸ்பூன் தனியா பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடியே சேர்த்து கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா மசாலாஸும் நல்லா கம்பைன் ஆகி வரும். நல்லா குக் ஆகணும் இந்த தண்ணியிலேயே. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் குக் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா கேப்சிகம் எல்லாம் கொஞ்சம் நல்லா குக் ஆகி வரணும். நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா பன்னீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அது அந்த தண்ணீரெல்லாம் எவாப்ரேட் ஆகி உங்களுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். நம்ம ஊற்றின தண்ணி இப்போ இல்லை, அதில் இல்லவே இல்லை பாருங்கள். நல்லா ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வருது. நல்லா அந்த பன்னீர் அந்த மசாலாஸெல்லாம் கம்பைன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்க போகிறோம். இது டிஷ்ஷுக்கு நல்ல ஃப்ளேவரை தரும். இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட சப்பாத்தியோடு சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.